வணக்கம். கடந்த ஒரு 3 வருடங்களாக பழைய வாகனங்களை பயன்பாட்டில் இருந்து நீக்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அதனுடைய அமைச்சர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் வலியுறுத்தி வருகிறார். இந்த நிகழ்வானது 15 வருடங்கள் கழிந்த வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். பழைய வாகனங்கள் ஒழிப்பு திட்டத்தினை எவ்வாறு இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக காண்போம். மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துக்குங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 15 வருடங்கள் கழிந்த வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களை இவ்வாறு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். 15 வருடங்கள் கழிந்த வாகனங்கள் அதிக மாசுகளை வெளிப்படுத்துகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டே இந்த முடிவினை எடுக்கிறது மத்திய அரசு. நாடு என்பது நிலம், நீர், காற்று ஆகிய இயற்கையால் நிறைந்திருக்கும். இந்த நிலம், நீர், காற்று இது போன்ற இயற்கை சீற்றங்களை நாம் சேதப்படுத்தும் விதமாக சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது. இந்த சுற்றுச்சூழலானது வாகனங்களால் மட்டும் பாதிப்படைகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. வாகனங்களை காட்டிலும் மரங்களை வெட்டுதல், அதிக சத்தம் எழுப்பக்கூடிய வெடிகளை வெடித்தல், மேலும் தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், அது ஏற்படுத்தும் புகைகள், இதன் மூலம் புவி மாசு அடைகிறது. இதை தொடர்ந்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இது போன்ற விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் வாகனங்களை மட்டும் ஒழிப்பதில் குறிவைப்பதன் நோக்கம் என்ன? இது ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்வது போல் தெரிகிறது. அதை தொடர்ந்து நமது இந்திய நாட்டின் பாராளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை ராஷ்டிரபதி பவன் மன்றங்கள் டெல்லியில் அமைந்துள்ளது. இந்த டெல்லியில் விவசாய நிலங்கள் அதிகம். விவசாய நிலங்களை, அங்கு உற்பத்தி செய்யும் விவசாய கழிவுகளை அங்கு உள்ள விவசாயிகள் எரிப்பதன் மூலம் இந்த டெல்லியானது அதிக மாசு நிறைந்த ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இதனால் அங்கு உள்ள வாகனங்களில் வரும் புகைகளும் இதற்கு ஒரு சிறிய காரணமாக இருந்தாலும் அதிக காரணமாக அங்கு உள்ள விவசாய கழிவுகளை எரிப்பதன் விளைவாக தான் அங்கு இவ்வாறு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஒரு தனிநபர் என்பவர் தனது வாழ்நாளில் ஒரு பழைய ஒரு மோசமான நிலையில் இருந்து ஒரு பெரிய நிலைக்கு வருவதற்கு அவர் பயன்படுத்தும் அந்த கார் அல்லது அவருடைய இருசக்கர வாகனம் ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கும். அவர் வாழ்நாட்களில் அந்த வாகனங்களின் மூலம் அவர் ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடித்திருந்திருப்பார். இந்த சூழ்நிலையில் அவருடைய அந்த வாகனத்தை அவர் ஒரு பொக்கிஷமாகவும் அது நமது வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அவர் அதை வைத்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கும் நிலை தற்பொழுது நமது நாட்டில் அதிகப்படியான பேர் நிலவி வருகிறது. அவர்கள் தங்களுடைய வாகனங்களை நல்ல முறையில் பராமரிப்பு செய்து அதை ஓடும் நிலையில் வைத்து கொள்வார்கள். அது இந்தியர்களின் வழக்கமாக உள்ளது. பழைய பொருட்களை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நல்ல நிலையில் பயன்படுத்தி வரும் நிலை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் அதிகமாக நிலவி வருகிறது. எடுத்துக்காட்டாக இன்றைய காலகட்டத்தில் மார்க்கெட்டில், அதாவது இந்திய சந்தையில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் உள்ள கார்கள், பைக்குகள் இருக்கும் கட்டத்தில் மக்கள் இன்றளவும் பழைய புல்லட், RX 100 அந்த மாதிரி யமஹா வாகனங்களை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் அந்த வாகனங்களில் உள்ள அந்த சில குறிப்பிட்ட தன்மைகள் அந்த மக்களாக கலந்து விட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வாகனங்களை பழைய வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மேலும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள வாகனங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தயாரிக்கிறாங்க. அதாவது பழைய காலகட்டத்தில் உள்ள வாகனங்கள் ரொம்ப தரமாகவும் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் உள்ள வாகனங்கள் ரொம்ப மெல்லிசான பொருட்கள் மூலம் தயார் செய்கிறாங்க. அது சீக்கிரமே
10 வருடம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே வந்து உடைந்து விடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையை தயாரிக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாகனங்களில் நிறைய சேஃப்டி ஐட்டங்களை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த உறுதி அப்படின்னு ஒரு வாகனத்துக்கு ஒரு உறுதி அப்படின்னு வேணும். அந்த உறுதி வந்து மிகவும் குறைவாக இருக்கிறதை நம்மளால் காண முடியும். அதை தொடர்ந்து புதிய வாகனங்களை வாங்குவதில் மக்கள் அதிக பேர் ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள வாகனங்கள் விலை அதிகமாக இருக்கிறது. மேலும் அதற்கான வரி ஜிஎஸ்டி அந்த மாதிரி வந்து அரசு தரக்கூடிய வரிகள் வந்து அதிகமாக இருக்கிறது. ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு எளிமையானவர்கள் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு கார் வேண்டும், குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு கார் வேண்டும் என்ற ஒரு நிலையில் வந்து ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பயன்படுத்திய ஒரு யூஸ்டு காரை வாங்கி பயன்படுத்தும் நிலை உள்ளது. அந்த கார்கள் வந்து ஒரு 5 வருடமோ அல்லது ஒரு 10 வருடமோ ஓடிய நிலையில் உள்ள கார்களை வாங்கி பயன்படுத்தும் நிலை தற்பொழுது எல்லா மாநிலத்திலும் நிலவி வருகிறது. அனைவராலும் புது வாகனம் வாங்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இந்த புதிய வாகனங்களை மட்டும்தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும். பழைய வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் நிதின் கட்காரி அவர்கள் வந்து சொல்லி வருகிறார். அந்த அமைச்சர் வந்து எல்லா மாநிலங்களையும் உள்ள முதலமைச்சர்களை வலியுறுத்தி வருகிறார். மேலும் அதை தொடர்ந்து மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்திய கதை போல் ஒரு கார் என்றால் அந்த காரிற்கு ஒரு முக்கிய பகுதி என்று சொல்லக்கூடிய இன்ஜின் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த இன்ஜினில் இருந்து தான் புகை, அந்த புகை வந்து எக்ஸ்ட்ராஸ் அந்த பைப்பு மூலம் வந்து புகை வெளியே வருகிறது. இந்த இன்ஜின்களில் இருந்து வரக்கூடிய அந்த புகைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துவதற்கு அந்த வாகனங்களை ஒரு பழுது பார்க்கும் நிலையங்களில் விட்டு அதை வந்து முழுவதுமாக சரி செய்யலாம். அதற்காக நம்ம தற்பொழுது எப்சி என்ற ஒரு திட்டம்லாம் வந்து மத்திய அரசு, அதாவது ஆல்ரெடி வந்து இருக்குது, அது பயன்பாட்டில் இருக்குது. அதாவது ஆர்டிஓ அலுவலகங்களில் வந்து எல்லா வண்டிகளுக்குமே இப்போ அதிக ரீதியான வாகனங்கள், அதாவது பஸ், டிராக்டர், அந்த லாரிகள், ஆட்டோ, இது மாதிரி மக்களுக்காக வாடகைக்கு விடக்கூடிய வாகனங்களை வந்து 1 வருடம் 2 வருடம் அந்த மாதிரி ஒரு கணக்குகளில் வந்து அதை வந்து புதுப்பிக்கணும், எஃப்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் ஆல்ரெடி ரொம்ப காலமாக வந்து நம்ம மாநிலங்களில் இருக்குது, எல்லா மாநிலங்களையுமே இருக்குது. அதாவது அதை வந்து எஃப்சி என்றால் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதாவது அதை வந்து சாலையில் ஓடுவதற்கு தகுதி சான்றிதழ் நம்ம வந்து அதுக்கு ஆர்டிஓ அலுவலகங்கள் அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் போய் அதை நம்மளுடைய வண்டியோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை புதுப்பித்து அங்கே உள்ள அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கி அது வந்து அது ஒரு ப்ரொசீஜராக இருக்குது, அதன்படி செய்யணும். சொந்த பயன்பாட்டிற்கு, அதாவது ஓன் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நம்பர் பிளேட் உள்ள வாகனங்களுக்கு வந்து 15 வருட காலம் வந்து அவகாசம் கொடுக்குறாங்க. ஒரு வாகனம் நம்ம புதிதாக வாங்குகிறோம் அப்படின்னா 15 வருடம் அந்த வாகனத்தை பயன்படுத்தலாம். 15 வருடங்களுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் எஃப்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலே இருக்குது. அதை வந்து நம்ம 5 வருடங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வண்டியை மறுபடியும் ரெடி பண்ணி அதுக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது புகை பரிசோதனை நிலையங்கள் இருக்கும், அதில் போய் நம்ம வந்து அந்த வாகனங்களை வந்து பரிசோதனை செய்து மறுபடியும் அந்த ரெக்கார்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து அதை நம்ம வந்து அந்த வாகனங்களை மறுபடியும் இயக்கலாம். அப்படிங்கிற சாலையில் இந்த வாகனங்கள் இயங்குவதற்கு தகுதி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள அந்த ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் வந்து கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு தனி மனிதனிடம் ஒரு மகேந்திரா பொலீரோ வாகனம் வந்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். 2005 மாடல் ஒரு வாகனம் வந்து, இந்த வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2005 அந்த வருடத்தில் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள் முடிந்த வாகனமாக இது இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வாகனத்தை வந்து பயன்பாட்டிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு புது வாகனம் வந்து வாங்க முடியாது, அந்தளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் மத்திய அரசு சொல்லக்கூடிய, அதாவது அந்த புகை வராமல் நம்மளால் தடுக்க முடியும். எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அந்த அந்த வண்டிகளில் உள்ள அந்த இன்ஜின்களை வந்து நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு அதை வந்து கம்பெனிலேயே அந்த வந்து மகேந்திரா ஷோரூம் ஆத்தரைஸ்டு அவங்கக்கிட்டே கொண்டு போய் அதில் உள்ள இன்ஜினை நம்ம வந்து எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக தற்பொழுது நடைமுறையில் உள்ள BS6 அந்த இன்ஜின்களை, பாரத் ஸ்டேஜ் 6 அந்த இன்ஜின்களை வந்து நம்ம அதில் பொருத்தி அந்த இன்ஜின்களை வந்து மாட்டி நம்ம வந்து அந்த வாகனத்தை இயக்க முடியும். அதற்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் தர மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து புதியதாக தான் வாகனம் வாங்கி வந்து நீங்கள் வந்து ஓட்டணும், நீங்கள் வந்து பழைய வாகனங்களை புதுப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்க வலியுறுத்தி வருகிறாங்க. இதனால் வந்து எல்லாருனாலையும் புது வாகனங்களை வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து எடுத்துக்காட்டாக ஒரு இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஒரு 7 லட்சத்துலேருந்து ஒரு 8 லட்சம் வரையும் வருது. அதோடைய அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்களை பொறுத்து ஒரு 9 லட்சம் வரைக்கும் வரும். இப்போ நம்மளால் ஒரு 7 லட்சம்
வந்து ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்கிறோம் அப்படின்னா அந்த 7 லட்சம் கொடுத்து நம்மளால் அந்த வாகனத்தை கண்டிப்பாக வாங்க முடியாது. அதற்கு நம்ம என்ன செய்வோம், கையில் இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தை நம்ம வந்து கொடுத்து இந்த வாகனத்தை வாங்குவோம். மீதம் இருக்க தொகையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைனான்ஸில் போடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கோ அல்லது வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோ வந்து அதில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் வசதிகளை நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதற்குமே என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ஒரு வட்டி ஜிஎஸ்டி எல்லாமே அதில் போடுவாங்க. அதை நம்ம வந்து கட்டும்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளை கையில் இருந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 லட்சம் நம்ம கட்டி முடிக்கும்போது போய் வந்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இது வந்து செய்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியும். இதே இது நம்ம ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரை வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து எந்தவித லாபமும் அரசுக்கு வந்து போய் சேராது. இப்படி வந்து உங்கள் புது வாகனங்களை விற்பனை செய்யும் பொழுது இது வந்து மத்திய அரசு மாநில அரசுகளுக்கும் அதிகப்படியான லாபங்கள் போய் சேருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தற்பொழுது நடைமுறையில் உள்ள BS 4BS6 வாகனங்கள் வந்து தரம் குறைந்த வாகனங்களாக அந்த நிறுவனங்கள் வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. முன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் உற்பத்தியில் வந்து வாகன உற்பத்தியாளர்கள் வந்து நிறுவனம் வந்து தங்களுடைய வாகனங்களை வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் பார்த்து செஞ்சாங்க. அது உறுதியாக இருக்கணும், தரம் குறைந்து விடக்கூடாது அப்படின்னு செஞ்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள வாகனங்கள் வந்து தரம் குறைந்த வாகனங்களாக தான் தயாரிக்கிறாங்க. பழைய வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் இருக்கும், நல்லா வந்து அந்த பாடியை வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இவ்வாறாக இந்த பழைய வாகனங்களை வந்து உற்பத்தி செய்வதன் மூலம் புது வாகனங்களை நம்ம வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் புது வாகனங்கள் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்கள் இருந்தாலுமே அது தரம் வந்து குறைந்தவையாக தான் இருக்கிறது. அதை நம்ம வந்து உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். பழைய வாகனங்களை நம்ம ஒழித்துவிட்டு புதிய வாகனங்களை வந்து அனைவராலும் வாங்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் புதிய வாகனங்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அது வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருடங்கள் தான் அந்த வாகனங்கள் இருக்கிற அளவுக்கு தான் அந்த வாகனங்களை உற்பத்தி செய்கிறாங்க. அதுக்குள்ளே அதுவே வந்து காலியாயிரும், உடஞ்சிரும் அப்படின்னே சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து காலகட்டத்தில் வந்து புதிய வாகனங்களை வந்து எல்லாருனாலையும் வாங்கி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. இந்த புதிய வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் அரசிற்கு, மத்திய மாநில அரசிற்கு பல கோடி லாபங்கள் வந்து போய் சேரும். சாமானிய மக்களுக்கு இதனால் எந்த பயனும் இல்லை. மேலும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள BS 4BS6 வாகனங்களை அந்தந்த வாகனங்கள் வாங்கிய அந்த ஷோரூம்களில் தான் வந்து அதை நம்ம வந்து பழுது நீக்க முடியும். அந்தளவுக்கு தான் அந்த வாகனங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து ஒரு ஷோரூம்லேருந்து ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார் ஷோரூமில் மட்டும்தான் அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். அந்த கார் ஷோரூமில் மட்டும்தான் அதை வந்து வேலை செய்ய முடியும். அந்தளவுக்கே அந்த கார்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இதன் மூலம் சிறு குறு வியாபாரிகளுடைய சூழ்நிலை வந்து பாதிக்கப்படுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிறு மோட்டார் வாகனங்கள், சிறிய கடைகள் வந்து வச்சுருப்பாங்க. இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் நிலையங்கள், 4 சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் நிலையங்கள், அப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணக்கூடிய அந்த நிலையங்கள், உறுதி பாகங்கள் விற்கக்கூடிய நிலையங்கள் வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்படும். ஏன்னா வந்து இது வந்து இந்த மாதிரி வாகனங்கள் வந்து இந்த மாதிரி சிறிய கடைகளில் போய் நம்மளால் வேலை செய்ய முடியாது. அந்தந்த ஷோரூமுகளில் மட்டும்தான் அதை நம்ம வேலை செய்ய முடியும், அதை வந்து பழுது நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ வந்து அந்த ஷோரூமில் போய் நம்ம வந்து அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு பழுது ஏற்படுது அப்படின்னா அந்த பழுது நீக்குவதற்கு அந்த ஷோரூம் போகாமல் நம்ம வந்து வேறு ஏதாவது சிறிய கடையில் போய் நம்ம வந்து அதை பழுது நீக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் கிளைம் ஆகாது. அந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆட்டோ ஓட்டுநர்கள் இதுபோல் இந்த வாகனங்களை வைத்து, சிறிய வாகனங்களை வைத்து தொழில் வைத்திருக்கும் அந்த சிறு குடும்பங்கள் உள்ளவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். சிறு வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுடைய வாழ்வாதாரமும் இதனால் வந்து பெருவதும் பாதிக்கப்படுகிறது. இதனால் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வந்து வாகன உற்பத்தி இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடையும். சாமானிய மக்கள் வந்து இதனால் வந்து வளர்ச்சி வந்து அடைய முடியாது அப்படிங்கிறதே இந்த இடத்துல வந்து ஒரு பதிவாக இருக்குது. மேலும் பழைய வாகனங்களை எடுத்துக்கொண்டால் 40 வருடம் 50 வருடங்கள் கழிந்த வாகனங்கள் வந்து இன்று அளவுமே சாலைகளில் வந்து வலம் வருகிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் புல்லட் வாகனங்கள், இந்த 2 வீலர்கள், கார்கள் எடுத்துக்கொண்டால் அம்பாஸ்டர் இந்த மாதிரி கார்கள்லாம் இன்னுமே நிறைய வீடுகளில் வந்து உறுதியாகவும் நல்லா ஒரு புது பொலிவோடவும் இந்த வாகனங்களை வந்து மக்கள் இன்றளவும் பயன்படுத்திக்கிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய நாட்டில் வந்து அதிகமாகவே வந்து பழைய வாகனங்களை வாங்குவதில் வந்து மக்கள் ஆர்வம் காட்டி வர்றாங்க. இந்திய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய நாடு வந்து ஒரு ஏழை நாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்திய நாட்டில் வந்து வறுமை கோட்டில் கீழே உள்ளவங்க வந்து இன்னுமே ஒரு 60% மேலே தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அனைவரினாலும் வந்து
புது வாகனங்களை வாங்கி வந்து பயன்படுத்த முடியாது. பழைய வாகனங்களை தான் வாங்க முடியும். அந்தளவுக்கு நம்மளுடைய இந்திய நாடு இன்னும் வளரவில்லை அப்படின்னே சொல்ல முடியும். வெளிநாடுகளைப் போல், வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல் வந்து அங்கே உள்ள மக்களைப் போல நம்ம இன்னும் வளரலை அப்படின்னே சொல்ல முடியும். இதனால் மத்திய மாநில அரசுகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே அதிக லாபம் கிடைக்கும். சாமானிய மக்களுக்கு லாபம் எதுவுமே கிடைக்காது. வாகனங்களை வைத்து தொழில் செய்யும் ஆட்டோ ஓட்டுநர்கள், அந்த சிறு குறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் வந்து முழுவதுமாக பாதிக்கப்படும் என்பதை நம்ம இந்த இடத்துல கூற முடியும். அதை தொடர்ந்து இந்த புதிய வாகனங்களை வந்து அனைவராலும் வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களால், பணம் வசதி படைத்தவர்கள் மூலம் தான் புதிய வாகனங்களை வாங்க முடியும். பழைய வாகனங்களை வாங்கி பயன்படுத்துவது தான் மக்களுடைய இன்றைய காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய வறுமை கோட்டில் கீழ் உள்ள நிலையும் வந்து இங்கே நம்மளால் காண முடிகிறது. பழைய வாகனங்கள் ஒழிப்பு திட்டமானது வந்து சரியானது தானா, அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலாமா என்பதை நீங்கள் கீழே மறந்துடாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள நிறைய தகவல்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு செய்துட்டு வந்துட்டுருக்கோம். கார்கள், பைக்குகள் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு செய்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய ஒரு பயனுள்ள வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். நன்றி.